மாமா ஆ உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் மாமா. என்னது? பக்கத்து வீட்டு ஜோவிட்டா இருக்கால, ஆமாம். அவ வீட்டு வேலைக்கு ஆள் வச்சிருக்காளாம் மாமா. 5000 ரூபா கொடுக்குறாளாம். ஆனா வீட்டுல உள்ள எல்லா வேலையுமே பார்த்து கொடுத்துருவாங்களாம். வீடு துடைக்கிறதுலேருந்து, பாத்திரம் கழுவுறதுலேருந்து, துணி வாஷ் பண்ணுறதுலேருந்து, ஏன் சமைச்சு கூட கொடுத்துருவாங்களாம். அதான் நானும் நீ என்ன யோசிக்கிற? 5000 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போகலான்னு சொல்லி யோசிக்கிறியா? பார், இந்த வேலைக்கு போகிறேன்னு சொன்னீங்கன்னா கடுப்பாயிரும். அதான் சொல்ல. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? இப்போ நான் சம்பாதிச்சு குறைவாக கொண்டாந்து கொடுக்குறேன்னா, இல்லை இத்தனை வருஷத்துல கஷ்டமா இருக்குன்னு சொல்லி வேலைக்கு அனுப்பிச்சிருக்கேனா? இந்த பாரு, சொல்ல வரல. வேலை பார்க்கறதுனா வீட்டில் இருக்கிற வேலையை மட்டும் பாரு. நான் உன்னை சந்தோஷமா பார்த்துக்கிறேன். இப்போ என்ன உனக்கு குறைய வச்சுட்டேன்? இந்த பாரு, அதுக்கு சொல்ல. நான் சொல்றத கேளு. நம்ம லைஃப்ல சந்தோஷம் தான் முக்கியம். என்ன பெரிய சம்பாத்தியம் அதை எதை நினைச்சுக்கிட்டு கண்டதை யோசிச்சுட்டு இருக்காத. ஹாப்பியா இருக்க, சந்தோஷமா இருக்க, புரியுதா? அத சொல்ல வரல. சத்தியமா சந்தோஷமா பார்த்துப்பேன். ஹாப்பியா இருக்க, மனசை போட்டு குழப்ப கூடாது. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுள்.